ஈரோப்போடைய மிகப்பெரிய ஏர்போர்ட்ல நேத்து ஒரு சம்பவம் இருந்திருக்கு. லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா நேற்று காலை 6 மணியில இருந்து மிட் நைட் வரைக்கும் ஃபுல்லாவே ஷட் டவுன் ஆயிருந்திருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ற எலக்ட்ரிசிட்டி சப்ஸ்டேஷன்ல முந்தின நாள் இரவு ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதனால ஏர்போர்ட் மட்டும் இல்லாமல் சுத்து வட்டாரத்தில் உள்ள ஒரு 16,000 வீடுகளுக்கு பவர் இல்ல. ஏர்போர்ட்டுக்கு என்ன பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா, நேற்று மட்டுமே 13,000 பிளைட் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. இதனால ஒட்டுமொத்தமாக 2,90,000 பயணிகள் நேற்று டிராவல் பண்ண முடியாம தவிச்சிருக்காங்க. மற்றும் ஏர்போர்ட் பவர் இல்லாதனால அரைவல்ஸ் அறிவிக்க முடியாது இல்லையா, அதனால லண்டனுக்கு வரவிருந்த நிறைய பிளைட்டுகள் வேற நாடுகளுக்கு ரீடைரக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு பவர் தர பேக்கப் ஜெனரேட்டர்லயும் பிரச்சனை ஏற்பட்டதனால மொத்தமாகவே பவர் கட் ஆயிருந்திருக்கு. இதனால ஏர்போர்ட்ல இயங்கவிருந்த ஒவ்வொரு ஏர்லைனுக்கு பாத்தீங்கன்னா நேத்து மட்டுமே $10 மில்லியன் மேல லாஸ் ஆயிருந்திருக்கு. இந்த பவர் கட் பாத்தீங்கன்னா வெறும் ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் குளோபலாகவே ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு. ஏன்னா இந்த லண்டன் ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா வேர்ல்டுக்கே ஒரு ஹப் மாதிரி. சோ இதனால இதை வச்சு இயங்கும் மற்ற ஏர்போர்ட்ல உள்ள பிளைட்ஸும் பாத்தீங்கன்னா தாமதமா இருந்திருக்கு. இப்போதைக்கு அந்த ஃபயரை கட்டுக்குள்ள கொண்டு வந்தாலுமே கூடிய விரைவில் ஏர்போர்ட் இயங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா பாருங்க, எங்கேயோ நடந்த ஒரு சின்ன தீ விபத்தால உலகத்துல எங்கெங்கேயோ இருக்கிற ஒட்டுமொத்த பயணிகளுடைய டிராவல் பிளான்ஸையும் இது தாமதப்படுத்தி இருக்கு.